Hi guys, I'm Rajkumar. ஓகே நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ எதுவும் தேவையில்லை இன்னைக்கு வீடியோவில். ஓகே நண்பா, இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. சரிங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரது என்னன்னு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ரீசன் என்னன்னா டேரெக்டாக இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது என்னுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதுசாக நீங்கள் பார்க்குறவங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா, என்ன ஒரு ரீசன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 1 month அபோவாக வந்து அதாவது 2 month கம்ப்ளீட் ஆக போது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து நான் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய டொமைன் நேம் காட்டுறதுலேருந்து எல்லாமே A to Z. உங்களுக்கு ஒன்றா டவுட்டாக இருந்தால் இப்போ கூட காட்டுறேன் பாருங்க, கீழே இருக்கும். ஒவ்வொரு நாள் எவ்வளோ ரெவன்யூ வருது, எந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ கிளிக்ஸ் வந்தால் ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டு A to Z நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் உங்களுக்கு வெப்சைட் அப்ரூவல் எடுத்து தரணும், தென் என்ன போல உங்களுக்கு AdSenseல ரெவன்யூ வேணும்னா தென் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணாலே போதுங்க, நிறைய ரெவன்யூ எடுக்கலாம். அது மட்டும் இல்லாத நம்ம வந்து வெப்சைட் அப்ரூவல் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு போஸ்ட் வந்து 130 ரூபா தென் ஓகேங்களா. அது இல்லாமல் CPC கண்டென்ட்டும் வந்து நம்ம ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வெப்சைட்டுக்கு பேக் லிங்க்கும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு போஸ்ட் வித் ஒரு பேக் லிங்க் வந்து 250 வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு டெலகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய என்ன வேணுமோ அதாவது பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு கம்பல்சரி நான் ரீப்ளை பண்றேன். தென் 2 குரூப் கொடுத்துருக்கேன், பெல் தமிழ் சொல்லாதவன் ஃபுல் பிளே. 2 குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு எனி டவுட்ஸ் எப்போனா கேட்கலாம். தென் என்னுடைய சைடு நான் எத்தனை சைடு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். ஓகேங்களா, எல்லாமே இது வந்து ஒரு ஸ்க்ரீன் டேக் அதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசுகிறான்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிடக்கூடாது. எல்லாமே ஒரிஜினல் ஃபுட்டேஜ் தான். அது இல்லாமல் இது வரைக்கும் நம்ம எடுத்த ஒரு வீடியோ கூட எடிட்டிங்கே பண்ணது கிடையாது, எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். எடுப்போம், சம் மிஸ்டேக் இருந்தால் கூட அப்படியே நம்ம டேரெக்டாக எடுத்து அப்லோட் பண்ணுவோம். அது இல்லாமல் டைம் பாருங்கள் 11:46 ஆகுது. இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோ வந்து மோஸ்ட்லி ஒரு வீடியோ 2 வீடியோ தான் பக்கத்தில் எடுத்து போட்டிருப்பேன். அது கூட சம் கேட்டதால் மற்ற எல்லாமே நைட்டில் தான் நம்ம வந்து ஷூட் பண்ணி எடுத்து போட்டிருக்கிறோம். அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தாச்சுன்னா நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னா $11.97 இன்னைக்கு வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே பாருங்க $28.89 வந்து கிடச்சிருக்கு நேற்றுக்கு. லாஸ்ட் 7 days வந்து பார்த்தீங்கன்னா $184.66 வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, திஸ் மந்த்ல வந்து பாருங்க கிட்டத்தட்ட $448.11 வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இன்னும் ஒரு 4 days தான், 4 daysல 6 days இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டே 1ஆம் தேதி ஆனோடனே நமக்கு இந்த பேலன்ஸ்ல இருக்கு இல்லையா, $0.00 இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த எவ்வளோ $500 வந்தாலும் சரி $450 வந்தாலும் சரி இது வந்து பேலன்ஸ்க்கு வந்து 1ஆம் தேதி ஆனோடனே மாறிடும். 1ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் தான் ஜீரோ ஆகும். லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்துச்சுன்னா $260.98. இது வந்து என்னுடைய பேங்க் பேலன்ஸ்ல வந்து ஆட் ஆகலை, சம் ஆட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த $11.97 எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா பாருங்க, இந்த கண்ட்ரிஸ் வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ யூனிவர்சிட்டியிலிருந்து பார்த்தாச்சுன்னா நண்பா 557 பேஜ் உனக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு வெறும் ஒரே ஒரு ஆடுகளுக்கு தான் நடந்திருக்கு. ஆக்சுவலி நேற்றுக்கு பார்த்தாச்சுன்னா அதே 2 ஆடுகளுக்கு $28 கிட்டத்தட்ட கிடைச்சிருக்கு. அதாவது நேற்றுக்கு மொத்தமாக பார்த்தா தெரியும், எஸ்டர்டே ரிப்போர்ட்டில் நேற்று இருக்கு காட்டுறேன். ஆனால் உங்களுக்கு அப்போ தான் ஒரு அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, லாஸ்ட் 7 days வச்சுட்டேன். எனிவே கொஞ்சம் நேரம் இருங்க, இதை அப்படியே மாற்றிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். பாருங்கள், நேற்று யூனிவர்சிட்டியிலேருந்து பாருங்கள் வெறும் 5 பேஜுக்கு 2 ஆடுகளுக்கு $27.48 வந்து கிடச்சிருக்கு. இந்தியாவில் 1310 பேர் சைடு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. 49 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. நல்லா பாருங்க, 49 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. அதுக்கு வெறும் $1.07 தான் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தாச்சுன்னா அப்படிக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. ரீசன் என்னன்னா நம்ம AdSenseல வந்து பக்கு போயிட்டு இருக்குது. பக்குனா தென் பேஜ் அதிகமாக காட்டும், ஆடு கிளிக் அதிகமாக காட்டும், அந்த போல தான். ஓகேங்களா, இப்போ அது போல யூனிவர்சிட்டி வந்து பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட $8.69 557 பேஜ் காட்டுது ஒரே ஒரு ஆடுகளுக்கு தான். இது பக்கா இல்லை சம் உண்மையாலே ஆர்கானிக்காக வந்ததான்னு சொல்லிட்டு தெரியல. தென் AdSenseல எனக்கு வந்து காட்டுது. அனலிஸ்ட் எதுவும் செக் பண்ணி பார்க்கல, சம் செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஓகேங்களா, இந்தியாவில் வந்து பாருங்க கிட்டத்தட்ட நம்ம வழக்கமாக சொல்கிறதா எப்பவுமே இந்தியாவில் வந்து நமக்கு 1000 பேர் வந்தாங்கன்னா $2 வரும்னு சொல்லுவேன். அதிகபட்சம் $4, அதிகபட்சம் $6. அதாவது இந்தியாவிலேருந்து வந்தாங்கன்னாவே நான் $2 1000க்கு அதிகபட்சம் $6 வரைக்கும் சொல்லுவேன். அந்த விதத்தில் இன்னைக்கு எனக்கு இந்தியாவில் வந்து 1160 பேர் வந்து சைட்டுக்கு விசிட் பண்ணிருக்காங்க. அது 70 ஆடு கிளிக் நடந்திருக்கு. இன்னைக்கு மட்டும் $3.24 வந்து இந்தியாவிலேருந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, ஆக்சுவலி இதுவே எனக்கு தெரிஞ்சு அதிகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில டைமில் தான் ரொம்ப ரேர் இந்தியாவிலேருந்து நமக்கு $6 வரைக்குமே கிடைக்கும். பட் இது ஓகே தான் சொல்லி வைக்கணும். ஸ்ரீலங்காவில் வந்து பாருங்க 47 ஆடுகளுக்கு 47 பேஜ் ஒரே ஒரு ஆடுகளுக்கு வெறும் 3 cents. தென் எஸ்டர்னு 2 கண்ட்ரி இருக்கு பாருங்க, 2 பேஜ் 6 பேஜ். தென்
ஒவ்வொரு ஆட் கிளிக் நடந்திருக்கு. அதுக்கு பாருங்கள் ஒரு ஆட் கிளிக் நடந்து ஒரு சென்ஸும் கூட வரல. பட் ஒரு ஆட் கிளிக் நடந்து ஒரே ஒரு சென்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது எப்படி அமௌண்ட் இன்னைக்கு வந்திருக்குன்னு தெரியுதா? $11.97. இந்த கண்ட்ரியில் பர்டிகுலராக யூனியன் ஸ்டேட்டில் ஒரு ஆட் கிளிக் நடந்தாலும் $8 வந்திருக்கு. இதுதான் தவிர இப்போ ஒரு சிலர் வந்து நினச்சிப்பாங்க பேஜ் வந்தாலே காசு வந்துடும், இம்ப்ரெஷன் கிடைச்சாலே காசு வந்துடும். அதெல்லாம் சுத்தமாக போய். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1790 பேர் இன்னைக்கு நம்ம சைட்டுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இது பக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பேஜ் இம்ப்ரெஷன் வந்து இவ்வளோ 1700 வரும்போது நமக்கு கிட்டத்தட்ட 5000 கிட்டத்தட்ட போயிருக்கணும். இது எதான் எப்படி சொல்கிறேன்னா, எஸ்டே ரிப்போர்ட் பாருங்கள், உங்களுக்கு அப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா டுடே ரிப்போர்ட்டில் வந்து பக்கு போகிறதால இது உங்களால் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் ரெகுலராக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதால ஈஸியாக சொல்லிடுவேன். எஸ்டே ரிப்போர்ட் நீங்கள் பார்க்குறது 1350 பேருக்கு இம்ப்ரெஷன் பாருங்கள், 4610 இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து நமக்கு டுடே ரிப்போர்ட்டில் வந்து 1700க்கு போயிட்டுமே 3000 சில்லரை தான் இருக்குது. அதில் பக்கு போகிறதால நமக்கு வந்து கரெக்டான ரிப்போர்ட் வந்து காட்டலை. சரிங்களா? 12 மணி, அதாவது நாளைக்கு 1 மணி எஸ்டே இப்போ நான் ஆச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் கிராஸ் பண்ணோடனே நாளைக்கு டேட்டில் வந்துடும். அந்த டைமில் 12:10க்கு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டான நமக்கு ரிப்போர்ட் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே, இப்போது எஸ்டே $28 வந்திருக்குல்ல, அதுக்கான ரிப்போர்ட் தான் இது பாருங்க. 1350 பேர் சைடுக்கு விசிட் பண்ணிருக்காங்க. 54 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. $20.92 வந்து நேற்றுக்கு போயிருக்கு. அதே போல சிபிசி 0.54 சிபிசி இருக்கு. இம்ப்ரெஷன் வந்து 4610. அதே போல சிடிஆர் 3.91. ஆனா டுடியோல வந்து பாருங்க அதுக்கு ஆப்போசிட் அப்படியே இருக்கு. ஏன்னா பக்கு போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால நம்ம கையில் எதுவுமே இல்லை. பாருங்க 1790 பேருக்கு 74 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. அதுக்கு $3.24 இந்தியாவில் வந்து அதில் $8.69 யூனிஸ்டேட்ல வந்திருக்கு. சரிங்களா? ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க நண்பா பேஜ் வந்தாலே காசு வரும்னு சொல்லிட்டு. நண்பா ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேங்களா? பேஜ் வந்தாலும் காசு வராது, இம்ப்ரெஷன் வந்தாலும் காசு வராது. ஓகேங்களா? ஆடுகளுக்கு நடந்தால் மட்டும்தான் ஆட்சன்ஸ்ல காசு வரும், அதாவது வெப்சைட்ல காசு வரும். ஒரு சிலர் வந்து யூடியூப் போல நினச்சிக்கிறாங்க, யூடியூப்ல வந்து விளம்பரம் வந்தாலே காசு வந்துடும் சொல்லிட்டு. யூடியூபுக்கும் வெப்சைட்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ பிளே பண்ணோன்னே டக்குன்னு ஆட் ஷோ பண்ணணும், அதுலேருந்து நமக்கு ரெவன்யூ வரும். ஆனால் வெப்சைட்டில் அப்படி கிடையாது, ஆப்போசிட்டாக இருக்கும். ஆட் எப்பவுமே ஷோ பண்ணணும், ஆடுகளுக்கு நடந்தால் மட்டும்தான் வெப்சைட்டில் காசு வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்க. பேஜ் ஆர்பிஎம் வந்து $6.69 வந்து இருக்கு இன்னைக்கு. சிபிசி பாருங்க 0.16 இருக்கு. இது வந்து பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி எதனால லோ ஆர் ஹை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக நம்ம எந்த போஸ்ட்டுக்கு நம்ம டிராஃபிக் அதிகமாக வருதோ அந்த போஸ்டோடைய சிபிசி வித் ஆர்பிஎம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு போஸ்ட்டுக்கு 100 பேர் 200 பேர் தொடர்ந்து போகிறாங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு ஒரு டைம் அந்த மாரி வேரியபிள் ஆகுதுன்னும் போது அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ அந்த கீவேர்ட்ஸ் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதனுடைய சிபிசி அண்ட் ஆர்பிஎம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? அடுத்தது பேஜ் இம்ப்ரெஷன் பாருங்க. 3910 இம்ப்ரெஷன் இருக்கு. டைம் வந்து 11:53 நைட்டு 12 மணி வரைக்கும் இது கரெக்டாக அப்டேட் ஆகும். அதுக்கு மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக இது சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா? இதனால ஒரு சிலர் சொல்றாங்க பேஜ் இம்ப்ரெஷன் 1000 வந்தாலே $1 கிடைக்கும், $2 கிடைக்கும், $3 வரைக்கும் கிடைக்கும்னு கூட சொல்லுவாங்க. பட் ஆனால் உண்மை இல்லை. ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடுகளுக்கு நடந்தால் மட்டும்தான் நம்ம காசு வரும், இல்லைன்னா காசு வராது. பட் இதுக்குள்ள தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருக்கு. அதில் வந்து பேஜ் 1000 பேர் வந்தாலே $2 கொடுப்பாங்க. தென் இம்ப்ரெஷன் 1000 இம்ப்ரெஷன் வந்தாலே $3 கொடுப்பாங்க. பட் அந்த வரைக்கும் சரியானபடியாக அதெல்லாம் ரெவன்யூ தர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆட்சன்ஸ்ல ஒர்க் பண்றோம். சரிங்களா? அடுத்ததா பேஜ் சிடிஆர். இது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா பேஜ் சிடிஆர் தான். ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து 10க்குள்ள வந்து சிடிஆர் மெயின்டைனிங் ஆகும்போது நம்மளுடைய வெப்சைட் ரொம்பவே சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஏன் ப்ரோ 10க்குள்ளன்றீங்க? 10க்கு மேலே போனால் என்ன ஆகும்னா ஆட் லிமிட் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது ஆட்சன்ஸே டிசபிள் ஆகிற சுச்சுவேஷன் போகும். அது மோஸ்ட்லி வந்து ஒரு நாளைக்கு போனால் பிரச்சனை கிடையாது. எப்பவுமே 10க்கு மேலே இருக்குதுன்னு போது சைடு வந்து சேஃப் ஜோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் 10க்குள்ள மெயின்டைனிங் பண்ணுங்க. எக்ஸாக்டிங்கா எப்படி ப்ரோ நம்ம சைடு 100% சேஃபா வச்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு நண்பா 250 பேஜுக்கு 2 ஆடு கிளிக் நடக்கலாம். அப்போ 1000க்கு 10 ஆடு கிளிக் தான் நடக்கணும். இப்படி இருந்ததுன்னா உங்களோட சைடு 0.01% இருக்கும் சிடிஆர். 100% உங்க சைடு சேஃபா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியும் நினைக்கிறேன். தென் உங்களுக்கு இப்போ பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், மறுபடியும் சொல்றேன். இது போல எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம் ஓப்பனாக. பட்டு எனக்கு ப்ரைவசி பாலிசி தென் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வரும்ன்றதால என்னால் எதுவும் ஓப்பனாக சொல்ல முடியாது. உங்களுக்கு வேணும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், தென் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் என்ன
உங்களுக்கு என்னால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுதோ எல்லாமே ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்புக்கு வாங்க, ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் கேளுங்க, கம்பல்சரி நான் பண்ணித்தரேன். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வெப்சைட் வந்து அப்லோட் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் பெய்டு சர்வீஸாக, அது இல்லாமல் வெப்சைட் வந்து ஆடிட்டிங்கும் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் பெய்டு சர்வீஸாக. தென் கண்டென்ட் வந்து எழுதி கொடுத்துட்ருக்கோம். ஒரு போஸ்ட் 130 ரூபா, அது இல்லாமல் பேக்லிங்க் வந்து 250. ஐசிபிசி கீவேர்ட்ஸும் வந்து ஒரு 100 அபோவ் இருக்கக்கூடியது வந்து 250 சேல்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எது வேணும்னாலும் டெலகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு வந்து கேளுங்க, உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இன்னைக்கு புதுசாக வந்து ஒரு கேட்டகரி வந்து காட்ட போகிறேன். நான் எத்தனை ஆடு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஏன்னா அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். பிகினர்ஸாக பொறுத்தவங்க யாராக இருந்தாலும் சரி நண்பா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வெப்சைட் அப்லோட் எடுத்தோடனே வெப்சைட் மொத்த ஆடாக பிளேஸ் பண்ணிட்டு பண்ணிடுறீங்க. சரிங்களா? அதாவது எக்ஸாம்பிள் ஒரு சைடு நான் போய் பார்க்குறேன், 10லேருந்து 20 ஆடு வச்சிருப்பாங்க பழக்குது. சைடு மொத்தமே ஆடு தான் அப்படின்லாம் இருந்ததுன்னா ரெவன்யூ எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? அப்போ நல்லா பார்க்கணும். இப்போது ஆட் யூனிட்ஸ் இருக்குல்ல, பாருங்க, நான் வச்சிருக்கிறது மொத்தமே 3 ஆடு தான் வச்சிருக்கிறேன். அதில் நமக்கு அதிகமான ரெவன்யூ வந்து பார்த்தாச்சுன்னா 300க்கு 250 இந்த ஆடு தான் எனக்கு வந்து அதிகமான ரெவன்யூ கொடுக்கும். ஐசிபிசி ஆடுன்னு வாங்கிறப்ப 300க்கு 250 இந்த ஆடுக்கு தான் நமக்கு அதிகமான ரெவன்யூ கிடைச்சிருக்கு. சரிங்களா? வேட்பிரஸ் ஓமன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ரெஸ்பான்சிவ் ஆடு தான் நான் அது வந்து அப்படி நேம் வச்சிருக்கேன். அதுக்கு வந்து தென் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது கீழே இருக்கு இல்லையா, அந்த ஆடும் ஒரு எக்ஸ்பான்சிவ் ஆடு தான். இப்போ மேலே இருக்கிறது வந்து கண்டென்ட்டுக்கு சென்டர்லையும் வேட்பிரஸ் ஓமன்றது ஹெட்டர் ஆடும், அடியில் இருக்கிற ஆடு வந்து ஃபுட்டர் ஆடும் கொடுத்துருக்கோம். மொத்தமே 3 ஆடு தான். இது ஏன் நான் இந்த இடத்த சொல்கிறேன்னா, ஒரு சிலர் வந்து வெப்சைட் மொத்தமாகவே ஆடாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால வந்து ஓப்பனாக சொல்கிறோம்னா வெப்சைட்டுடைய ஸ்பீடு ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆடை கம்மி பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு 50ல் மெயின்டைனிங் பண்ணும். சரிங்களா? அது இல்லாமல் நிறைய பேர் நான் என்ன தீம்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் யூஸ் பண்ணுற தீம்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் லெவல் தீம் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெய்டு சர்வீஸாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஃப்ரீ தயவு செஞ்சு யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு $59 வரும். உங்களுக்கு வேணா ஸ்பான்சர் பண்ணணும்னு ஆசை இருந்தால் தாராளமாக பண்ணலாம், கன்ஃபார்மாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எனவே இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள், அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது எதுவும். இல்லை தொடர்ந்து நீங்கள் என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கணும், அதான் நான் தொடர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். தென் டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட் என்னவோ நீங்கள் தெரிவிக்கலாம். தென் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நம்மளுடைய சர்வர் சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னொரு 15 நாள் தான் இருக்குது. அது ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக இந்தியன் சர்வர்லேருந்து யூஎஸ் சர்வருக்கு ஸ்விட்ச் ஆகிடும். பட் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ரெவன்யூ கம்மியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது. பட் ஓகேங்களா? எனிவே வேறு எதுவும் சொல்ல விரும்பல நண்பா. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இது வேற ஒன்று சும்மா வருது. பாஸ் பண்ணலான்னு பார்த்தா அது முடிய மாட்டேங்குதப்பா. நான் என்னப்பா பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்களேன்.